தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா 2 நாளா ஆளே காணோம் அப்படின்னு நீங்கலாம் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு நாங்கலாம் பெரிய ஆட்கள் கிடையாது. எங்கள பார்க்காம உங்களுக்கு தூக்கம்லாம் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ 2 நாளா நான் சொன்னேன் இல்லையா, கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய வேலைகள் இருந்தது, பணிகள் இருந்தது. அந்த பணிகள்லாம் நிறைவடைந்திருக்கு. அதற்கான காணொளி விரைவில உங்கள வந்து அடையும் அப்படிங்கிறது. அது வித்தியாசமான ஒரு கருத்து கணிப்பாக இருந்தது. ரெகுலரா எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு, இதெல்லாம் வந்து ரெகுலரா எல்லாருமே எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அதை தாண்டி அரசியல்ல பல நுட்பமான விஷயங்களை இந்த கருத்து கணிப்பில் எடுத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்கோம். மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் நாங்களே நேரில் போய் இப்படி பலவிதமான இன்புட் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய டீமு. ஸோ கூடிய விரைவில் அது காணொலியாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இன்றைக்கும் 360 நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ் ஜனத்திலிருந்து அபினவ் மற்றும் குஹன் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் அபினவ். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். ஸோ நேர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த 1 மில்லியன் அப்படிங்கிற டார்கெட்டை சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். அபினவ், சீக்கிரம் தலைப்புக்கு போய்டும். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன், டென்ஷன் ஆகிடுவாங்க. முதல் டாபிக் என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆமா. அதை மறுநாளே முருகர் கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட தோல்வி பழி வாங்குவதற்காக இடிக்கப்பட்டதா முருகர் கோவில். அண்ணாமலை இந்து முன்னணி குற்றச்சாட்டு. அதாவது எந்த ஊர்ல கோயில் இடிக்கப்பட்டது? திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர், அது பக்கத்தில் ஈட்டி வீராம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன குன்று, அது குன்றுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மேடு. அந்த மேட்டில் ஒரு முருகர் கோயில் இருந்திருக்கு. கூடவே சிவன் சன்னதி, பார்வதி தேவி சன்னதி அதுவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அங்கே வந்து இயங்கிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு நோட்டீஸே தராமல் அந்த கோயிலை வந்து இடிச்சிட்டு போயிருக்காங்க நிர்வாகம். ஒரு கோவிலை இடிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகள் இருக்குது. என்னென்னா, முதல்ல ஒரு நோட்டீஸ் தரணும், 3 மாதம் டைம் கொடுக்கணும். அந்த 3 மாதத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் அவர்களை வந்து வேறு இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கு பிறகு தான் இவங்க வந்து ஆலயத்தையே இடிக்கணும். ஆனால் இங்கே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எந்தவித நோட்டீஸும் இல்லை, இதுவும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க, இருக்கக்கூடிய மூர்த்திகளை மரியாதை குறைவாக எடுத்ததா சொல்கிறாங்க. அப்படியே கிரெயினோட பொத்துன்னு மொத்த பில்டிங்கும் இடிச்சது பார்த்து இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? ஏன் இடிச்சிருக்கோம்? ஏன்னா அரசு வந்து ஏதாவது ஒரு நியாயம் சொல்லியிருப்பாங்களா அவங்க தரப்பு? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அரசு நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்டர் அவர் வந்து அந்த மேட்டை வந்து மைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் கோயில் இருக்கிறதுனால இவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறாரு. அப்போ நீதிமன்றத்தில் ஹிந்துக்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளாக இங்கே வச்சுட்டோம், இந்த முருகர் வந்து வெறும் கோயிலாக இல்லாமல் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. குலதெய்வம்னா அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹிந்து சமுதாயம், குறிப்பாக தமிழ் சமுதாயம் அப்படின்றது இந்த குலதெய்வத்தை மையமாக வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து இடிக்கிறது வந்து தகாது. அதனால் வந்து கருணை பண்ணி இந்த இடத்த ஆலயமாகவே கண்டினியூ பண்ண நீங்கள் அனுமதிக்கணும் நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கலெக்டர் லெவலில் நீங்களே இதை பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை அடுத்து இந்துக்கள் தரப்பு கலெக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ இருந்த கலெக்டர் அதை வந்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லி அப்படியே விட்டுறாரு. எந்த நடவடிக்கையும் அவர் எடுத்த மாதிரி தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் கலெக்டர் வந்து மாறுறாரு. கூடவே அங்கே இருக்கக்கூடிய எம்பி யார் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சுப்பராயன். இவங்க 2 பேரும் தான் திட்டமிட்டு, அதாவது ஒரு பிளான் போட்டு தடாலடியாக இந்த கோயிலை இடித்ததா அண்ணாமலை, இந்து முன்னணி இவங்கெல்லாம் வந்து ஒரு குற்றத்தை சாட்டுகிறார். இவங்க திடீர்னு இத்தனை நாள் இது எடுக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில், சரியா இன்னைக்கு காலையில் இந்த விஷயம் நடந்திருக்குன்னா, இதுக்கு காரணம் திருப்பரங்குன்றத்தோட தீர்ப்பு. நமக்கு பார்த்தோம், அந்த சுவாமிநாதன் வழங்கப்பட்ட தீர்ப்பு, ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு செல்லும், அதுதான் கரெக்டு அப்படிங்கிறதோட இது நீதிமன்றம் சில விமர்சனங்களையும் அரசு மேலே வச்சுருக்கு. நீங்கள் பண்ணுறது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது, நீங்கள் தான் இந்த இது தூண்டுறீங்க, இந்த கலவரம் வரும்னா அது அரசாங்கம் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகள் அரசு மேலே வச்சுருக்கு. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி தான் பெரும்பாலானோட கருத்து. அதுவும் இல்லாமல் இங்கே பல இடங்களில் இதே போல் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி குன்று மேலே அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களை வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் எடுக்கப்படாத நடவடிக்கை ஒரே ஒரு இரவில் எதற்கு இந்துக்கள் மேலே மட்டும் இது மாதிரி எடுக்கிறாங்க? அதாவது இயற்கையை சுரண்டுவதற்காக அதை பாயிண்ட்டை நோட் பண்ணோம். எந்த கம்யூனிஸ்ட் வந்து
இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது, நாங்கள் வந்து ஆரவள்ளி மலையை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு பாய்கிறாங்களோ, அந்த சூப்பர்மேன் மாதிரி சிவப்பு கலர் துண்டெல்லாம் கட்டிட்டு, அவங்க தான் வந்து இங்கே மைனிங் பண்ணணும் அப்படிங்கன்னு மும்முரமாக போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி இந்து முன்னணி தலைவர் வேற தாக்கப்பட்டிருக்காரு. இதற்காக போய் அவர் ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர், அதெல்லாம் பார்க்காம அங்கே நடந்த தள்ளுமுள்ளில் அவர் காயப்பட்டு அவரை காவல்துறையை கையாண்ட விதம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் வயது மூத்தவர், அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவருக்கு ஆல்ரெடி காலில் சில காயங்கள் இருக்கிறதுனால மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபரை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் காலில் திரும்ப மிதித்து, அந்த புட்ஸ் காலோட மிதித்து அவருக்கு திரும்ப காலில் அடிபட்டு ஜிஹெச்சில் அனுமதிக்கப்படுறாரு. ஆல்ரெடி அவருக்கு சுகர் இருக்கிறதுனால இன்னும் அது சிவியராக மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. ஸோ வயது கருதாமல் நம்ம பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கதறாங்க, அழுதாங்க, நிறைய பேர் விஷயங்கள். இப்போது இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம திண்டுக்கலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போன முதல்வரனுடைய வாகனம் திருமங்கலம் நெருங்கிய போது, திருமங்கலம்னா நமக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் எல்லைக்குள்ளேயே வந்துடுது. ஸோ நெருங்கினோடனே கார் டயரு வெடிக்குது. அப்போது நிறைய பேர் முருக பக்தர்கள்லாம் முருகர் விஷயத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்த்துட்டீங்க, முருகர் கோவமாக இருக்காங்க அப்படின்னு. இது எப்படி எடுத்துக்கலாம்? அது ஒரு மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது மூட நம்பிக்கை அப்படிங்கிறத விட இந்துக்களோட நம்பிக்கையை வந்து எந்த இடத்துலையும் கொச்சப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த வயதுக்கு அந்த ஏரியா மக்களுடைய, அந்த பகுதி மக்களுடைய, ஏதோ இந்து முன்னணியோ பிஜேபியோ இந்து இயக்கங்களோ யாரும் பண்ணலை. அந்த மக்கள், நம்ம பல வீடியோக்கள் பார்க்கலாம், ஒரு பாட்டியம்மா சாக்லேட் எடுத்துகிட்டு போய் அந்த மலைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவலருக்கு அதை கொடுக்குறாங்க. முட்டாய் எடுத்துக்கங்க, முருகனுக்கு தீபம் ஏற்றணும், அதுதான் எங்கள் ஆசை, இப்படி சொல்லி எல்லா இந்துக்களோட இது அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவங்க அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க இதோட இது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மூட நம்பிக்கையாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு கர்மாவனுடைய நீட்சியாக பார்க்குறீங்க? நான் கர்மாவாக தான் பார்க்குறேன். நம்ம புராணங்கள் என்ன சொல்லுது, இத்தனைக்கும் அது அவர் வச்சிருக்கிறது டிஃபெண்டர் கார். டிஃபெண்டர் காரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டயர் பஞ்சர் ஆனாலும் உள்ள ஒரு லிக்விட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஏர் ரீஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி டயர் வெடிச்சு. நிச்சயமாக. ஸோ நம்ம புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளை எதிர்க்கிறதுனால கடவுள் யாரையுமே தண்டிக்கிறது கிடையாது. கோயிலை இடிக்கிறதுனாலையோ அல்லது கடவுளை துவேஷிக்கிறதுனாலையோ கடவுளுக்கு கோபமும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இறைவன் இது எல்லாத்தையும் கடந்தவர். ஆனால் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது இறைவனின் பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக நிச்சயமாக கடவுள் வந்து செய்வார், நல்லது செய்வார் அப்படின்றதான் நாம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த நிச்சயமா அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல எண்ணற்ற பக்தர்களுடைய கண்ணீர், ஒருத்தர் உயிர் தியாகம், ஒருத்தர் இப்போ அதற்கு முன்னாடி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ பூர்ணச்சந்திரன் வந்து எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை பார்த்து கண்டிப்பா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் தீர்ப்புல ரொம்ப காட்டமா பேசுறேன். இந்த அளவுக்கு மட்டமா ஒரு அரசு போகுமா? மத கலவரத்தை இங்க உருவாகும்னு சொல்றாங்க. அப்படி உருவானா அதுக்கு வந்து காரணம் அரசு தான். அரசால தான் இப்படி ஒரு மத கலவரத்தை உருவாக்க முடியும். இந்த அளவுக்கு மட்டமாக ஒரு அரசு வந்து போய் வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான क्वेश्चंस வந்து. இன்னொரு விஷயத்தையும் கூட பார்க்கணும். இந்த தீர்ப்புலாம் வந்ததுனால மேலே தீபம் ஏற்றக்கூடாது, தீர்ப்பு வந்தும் மேலே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றிருக்கு. அரசாங்கம் என்ன இது நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னா 50 பேர் மட்டும்தான் மேலே செல்லணும், அதுக்கு மீறி போகக்கூடாதுன்னு. ஆனால் அதை மீறி இது அதிகமான நபர்கள் மேலே போயிருக்கிறதா இன்னைக்கு நம்ம பேரிகேட்லாம் தட்டி விட்டு காவல்துறையெல்லாம் தள்ளி விட்டு காவல்துறை வேடிக்கை தான் பார்த்துருக்கு அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து. ஆனால் என்னென்னா இது இன்னும் பெரிய ஊடகங்களில் செய்தியாக கூட ஆகாது செஞ்சது வேற ஒரு சமுதாயம், அதனால் வந்து ஆகாது அப்படிங்கிறது சொன்னால் நம்ம தான் சொல்லணும். நம்ம சொன்னால் ஏதோ நம்ம வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை வேற குத்துவாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லை அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்துக்களுடைய மானம், வேதனை, கண்ணீர் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு சிறுபான்மையினர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தான் எங்களுக்கு முக்கியம். இஸ்லாமியர்கள் ஓட்டு நாங்கள் விஜய்க்கு விட்டு கொடுக்க மாட்டோம், அது நாங்கள் தான் மொத்தமாக வச்சுப்போம். இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுகவோடது. அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பார்ப்போம் சட்டம் என்ன பண்ணுது, கடவுள் என்ன பண்ணுறாரு. அமைச்சர் ரகுபதி சொல்லும் போது சொல்கிறாரு, பொணத்தை எங்கே எரிக்க முடியுமோ அங்கே சுடுகாட்டில் தான் எரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பரங்குன்றத்தோட ஒரு உதாரணமாக காட்டுறாரு. பிணம் எரிக்கும் இடத்தையும் இந்துக்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும் இடத்தையும் அவர் ஒப்பிட்டு பேசியதே மிகப்பெரிய ஒப்பிட்டு பேசுறதுக்கு யார் காரணம்னா இந்துக்கள் தான் காரணம். ஏன்னா மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல நீங்கள் முருகருக்கான கார்த்திகை தீபம், சிவனுக்கான கார்த்திகை தீபம் ஏற்றுனீங்கன்னா ரகுபதி மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்துக்களை இப்படி தான் அவமானப்படுத்துவாங்க. மோட்ச தீபம் இருக்கிற இடத்துல தான் இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க தீபம். உண்மையாக தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல தான் ஏற்றுவோன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இந்துவும் வந்து சபதம் எடுத்தா திமுக மண்டிடுமா மண்டிடாதா? அப்போது நிறைய இந்துக்கள் இன்னும் வந்து அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் முருகன்கிட்ட போவேன், முருகன் ஏதோ உங்களுக்கு வந்து கொரியர்
டெலிவரி பாய் மாதிரி இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கான சொல்யூஷனை டெலிவரி பண்ணணும். முருகருக்கு ஒன்றுனா நான் வரமாட்டேன்னு செல்ஃபிஷாக இருக்காங்கல்ல. இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ரகுபதி மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்படி தான் பேசுவாங்க. இன்னொரு விஷயத்தில் கவனிச்சிங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்ததுலேருந்து இதில் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக பேசியதும் இறங்கியதும் பார்த்தா சில இயக்கங்கள்னா அது இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதுக்கப்புறம் இவர் திருமாறன் அவருடைய ஃபார்வர்ட் பிளாக், இந்த மாதிரி சில சின்ன சின்ன கட்சிகள், பாஜக மாதிரி பெரிய கட்சிகள், ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஹெச் மாதிரி பெரிய இயக்கங்கள் வந்து தலையிட்டது. இதற்கான போராட்டங்கள் நடத்தது, முன்னெடுத்தது. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பூர்ணச்சந்திரன் இறப்புக்கு அப்புறம் அவர் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமான என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை உதவிகளும் இன்றைக்கும் டெய்லி அந்த வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. நேற்று தீர்ப்பு வந்த உடனே பூர்ணச்சந்திரனுடைய அம்மா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்னைக்கு காலையிலேருந்தே நான் தமிழ் ஜனம் சேனலில் போட்டு வச்சுட்டேன், என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வீட்டில் பசங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சேனல் இன்றைக்கி மாற்றவே கூடாது, இந்த சேனல் தான் போடணும் அப்படின்னு சொல்லி. தீர்ப்பு வந்தப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு அவங்க வந்து கண்ணு தேம்ப தேம்ப அவங்க வந்து அந்த நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இயக்கங்கள் தானே இதுக்கு ஆதரவாக இருந்தது. இப்போது சீமான் இன்னைக்கு டோனை மாற்றிருக்காரு. சீமான் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக கடுமையாக எதிர்த்த சீமான் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆமாங்க இது அன்றைக்கே தீர்ப்பு வரும்போது ஏற்ற விட்டுருந்தா இது இவ்வளோ பிரச்சனை இல்லை, ஏற்ற விடக்கூடாது அப்படின்னு திமுக அரசுக்கு தான் நிர்பந்தம் போல இருக்குது அப்படின்னு டோனை மாற்றுறாரு. ஏற்றக்கூடாது, அது வந்து இஸ்லாமியர்களோட இடம்னு சொல்லிட்டு இருந்த நாம் தமிழர், ஏன்னா தீர்ப்பு வருது, முருகனை தொட்டா நீ கெட்ட அப்படிங்கிற விஷயம் கொண்டு ஒன்றா ப்ரூவ் ஆகுது. இன்றைக்கி சிஎம்மோடைய கார் டயர் அது வந்து டிஃபெண்டர் கார், நான் சொன்ன மாதிரி அது ஆபத்து வரத்துக்கான வாய்ப்பே இல்லை, அதுவே வெடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் தாண்டி அவர் இன்னைக்கு நான் கடவுள் புண்ணியத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் சேஃபாக இருக்காருன்னா அவர் மனைவி பண்ண பூஜைகள் தான் காரணம். இந்த மனைவியும் ஒரு பக்தி, அவங்களோட பக்தி, அவங்களுடைய பக்தி தான் இன்னைக்கு முதலமைச்சரை காப்பாற்றிருக்குங்கிறத ஹிந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய தற்குறிகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நான் இது மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அரசியல்வாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை தனிமைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருங்கும் போது ஏன்னா திமுகவில் இருந்த ஒருத்தர் முக்கியமான பொறுப்பாளர், திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர், திமுகவிலிருந்து விலகி தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு. காரணம் என்னென்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக பண்ணதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தாவேக்காவும் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் இது செட்டில் ஆகி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு வரும்போது தளபதி நாங்கள் 4 பேர் வந்து கத்துறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. எல்லாருமே சொந்தம் கொண்டாட வருவாங்க, நிச்சயம் வருவாங்க. ராமர் கோவிலை யாரெல்லாம் வந்து வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க தான் வந்து ராமர் கோவிலுடைய இனாகிரேஷனுக்கு முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்த பிரபலங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடியவர்களும் ராமர் கோவில் இடிச்சப்போ அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பேசுனாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அவர் ஏதோ சனாதனவாதி அப்படி இப்படி, தப்பில்லை, அவர் சனாதனவாதியாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து அவர் இந்து மதத்துக்கு பற்றி பேசுகிறதவராக இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி ராமர் கோவில் விஷயத்தில் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு அன்றைக்கி பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க. ஆனால் அவர் போய் முதல்ல உட்காந்துட்டு சொன்னார். ஸோ ஆனால் தொடர்ந்து போராடினது யார்? சில இயக்கங்கள் தான். ஸோ திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே அது நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நம்ம நேயர்கள்கிட்ட இதை பற்றி இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இந்த திருப்பூர் விஷயத்தில் அந்த கம்யூனிஸ்ட் எம்பி பண்ண விஷயம், அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி நீங்கள் என்ன? வெனிசுலா ஞாபகம் வருது. வெனிசுலாக்காக போராடினது, அதுவும் குறிப்பாக எஸ்எஃப்ஐ நேற்று வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வெனிசுலா அதிபரை கைது பண்ணியிருக்காருல்ல ட்ரம்ப், அமெரிக்கா ஏகாதிபத்தியமே நீ வந்து நாசமாக போவ அப்படின்னு. இன்றைக்கி இந்தியாவிலேயே வெனிசுலா அதிபர் கைதானதுக்கு அதிகமான போராட்டம் உலகத்திலே இந்தியாவில் நடந்திருக்கு. யார் பண்ணியிருக்கான்னா கம்யூனிஸ்ட்டு. அத்தனை போராட்டமும் அமெரிக்காவுக்கு எதிராக. ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஸ்டேட் எது? கேரளா தான். அங்கே தான் உனக்கு ஒரே ஒரு முதல்வர் இருக்கார், பினராயி விஜயன். அவர் உடம்பு சரியில்லைன்னா வெனிசுலாவோ கியூபாவோ போகிறதில்ல, அமெரிக்காவுக்கு தான் போகிறாரு. நீ எந்த அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு கத்திரியோ எஸ்எஃப்ஐ காரங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் பெரிய அறிவாளிகள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் முதலமைச்சர் எந்த நாட்டுக்கு மருத்துவம் பார்க்க போகிறாரு? அவருக்கு சொந்த நாட்டில் சொந்த மருத்துவமனை மேலே நம்பிக்கை இல்லை. இந்தியாவில் சுஷ்மா ஸ்வராஜ்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் போச்சு, பல பேர் வெளிநாடுகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. என் நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நானே தயார் இல்லைன்னா நான் என் நாட்டை அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எய்ம்ஸில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் பினராயி விஜயனுக்கு தும்மல் தலைவலினாலே அமெரிக்கா தான் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்போது அமெரிக்கா ஏகாதிபத்தியமே, இந்த எஸ்எஃப்ஐ பசங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணாதீங்க. ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க, உங்கள் ஆள் ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா போகிறத போட்டுக்கிட்டு நீங்க வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமேன்னு பேசுகிற ரீல்ஸ் போட்டு உங்களை கலாய்ப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க,
அவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கு மோடியை இப்படி கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் எஸ்எஃப்ஐ வெளில சொல்லியிருக்கேன். நீ வந்து ட்ரம்ப் கிட்ட கடத்திட்டு போன்னு சொல்றியா, இல்லாட்டி என்ன சொல்ல போற அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. காலேஜ் போங்க, படிங்க, பசங்களுக்கு நியாயமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசி இது வரைக்கும் அவங்க தீர்த்து வைங்க. மற்ற எந்த பிரச்சனைக்கும் வெளில வந்ததே இல்லை. பங்களாதேஷ் இந்துக்கு வரல. பங்களாதேஷ் இந்து இங்க இத்தனை தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்கள் போகுது, எஸ்எஃப்ஐ எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதனால அவங்கள பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிச்சு மைக்கை வேற நம்ம பேச பேச மைக்குக்கு வேற லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தேவையில்லாம அனாவசியமா பேசி இது பண்ணுவோம். அடுத்த இஷ்யூ என்னது? தொடர்ந்து அடுத்த சம்பவம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். தமிழகம் வரும் பிரதமர் மோடி மெகா கூட்டணியாக உருவெடுக்கும் என்டிஏ. ஸோ என்டிஏ அப்படின்றது அந்த கூட்டணி நாளுக்கு நாள் ஒரு ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் என்டிஏல தான் இருக்கேன், ஏற்கனவே இருந்தார், அந்த உட்கட்சி குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்த சூழ்நிலையில் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத திரும்பவும் உறுதிப்படுத்தி இருக்காரு. தொடர்ந்து இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப தமிழகம் வரப்போகிறதாகவும் அதற்கு உள்ள என்டிஏவை ஒரு முழு அலையன்ஸாக ஃபார்ம் பண்ணி ஒரு பிரம்மாண்ட மேடை அமைத்து எல்லாருமே ஒரே மேடையில் இருக்கும் வகையில் ஒரு மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக திமுகவுக்கு மாற்று யார் அப்படின்னா என்டிஏ. ஏன்னா என்டிஏல தான் சீசன்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தவும் தயாராகிட்டு இருக்கு. நிச்சயமா இது ஒரு நல்ல சூப்பரான செய்தி என்டிஏவுக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து எடப்பாடி தூங்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்டிஏ வந்து களத்திலே இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்து நம்மளுமே அந்த விமர்சனங்கள் வைத்தோம். ஏன்னா நம்ம களத்துக்கு போகும்போது மக்கள் சொன்ன கருத்து அது. ஸோ அதற்கு மாறாக எடப்பாடியை நேரடியாக இன்றைக்கி போய் அன்புமணியை சந்தித்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நல்ல விஷயத்துக்கு துவக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னு என்டிஏ கேம்பில் இருக்கக்கூடியவங்க இல்லை என்டிஏவை ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தா தேமுதிக, அமமுக, ஓபிஎஸ் செக்டர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகள். ஆமாம், அந்த மாதிரி ரீஜன், தமிழ்நாடே ரீஜன், அந்த ரீஜனுக்குள்ளே தமிழ்நாடு ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் வரணும். ஸோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அத்தனை தலைவர்களும் அந்த மேடையில் இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் அமித்ஷாவோடைய ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடியே கூட்டணி அமைச்சாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு இது நடக்குமா, நானே நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். இது செல்லுமா, இது நடக்குமா, இது எடுக்குமா, இப்படி இருக்குது, அதிருப்தியில் இருக்கேன்னு. ஆனால் ஒரு 6 மாதம் ஆன உடனே நான் சொன்னதெல்லாம் எனக்கு என்னாச்சுன்னா இது உறுதின்னு தோணிடுச்சு. அமித்ஷா தவறு பண்ணிட்டாரோ, ஏன்னா கூட்டணி ஜெல்லாகலை, கூட்டணி இதுவாக மாட்டேங்குது அப்படின்னு. ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆனோடனே நான் 100% உறுதி பண்ணிட்டேன். நான் நினச்சது தான் கரெக்டு, ஜெல்லே ஆகலை, இன்னும் சண்டைகள் போயிட்டுருக்கு, தலைவர்கள் பேசிக்க மாட்டுறாங்க, இணக்கமாக இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு 10 நாளாக இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்டிஏ மேலே ஒரு நம்பிக்கை வருது. என்டிஏவை விமர்சனம் பண்ணவங்களுக்கு என்டிஏ மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் தேசிய பொறுப்பாளர்கள் பட்டியல் தயாராகி கொண்டிருக்கு. அப்போ அவர் ஒரு குழுவோடு நின்று தேசிய தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். அப்போ நிறைய செய்திகள் வருது, அவர் பொதுச்செயலாளர், தேசிய பொதுச்செயலாளராக போகிறாரா இல்லை தேசிய செயலாளராக போகிறாரான்னு. தேசிய பொதுச்செயலாளர் ஆனார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். ஏன்னா பல மாநில தலைவர்களே பொதுச்செயலாளர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். நேரடியாக தேசிய தலைவரில் பொதுச்செயலாளர் தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டிங். பல ஜோனுக்கு அவங்க இன்சார்ஜாக போவாங்க. ஸோ ஒரு முக்கியமான பொறுப்பு. தேசிய செயலாளரும் அதே மாதிரியான முக்கியமான பொறுப்பு. ஸோ இதில் ரெண்டில் எந்த பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்தாலும் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ எடப்பாடி களத்தில் இறங்கி அன்புமணியை சந்திக்கிறாரு. அதிமுக சில முக்கியமான தலைவர்கள் போய் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க. விஜயகாந்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமமுக வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்டிஏ கேம்புக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்க மேலே கூடுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நான் அமித்ஷா வந்து இந்த கூட்டணியை அமைக்கும் போது என்ன மனநிலையில் இருந்தேன்னு அந்த மனநிலை மாறி இன்னைக்கு கடந்த ஒரு 10 நாட்களுடைய ஆக்டிவிட்டி அப்போ அமித்ஷாவுக்கு எந்த அளவுக்கான ஒரு தீர்க்க தரிசனம் இப்படி இந்த குழப்பம்லாம் தீர்றதுக்கு இத்தனை நாள் ஆகும்னு தான் ஒரு முன்னாடியே கூட்டணி இந்த டயத்தில் இந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நம்ம கணிப்புப்படி மார்ச் சமயத்தில் தேர்தல் அலௌன்ஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போவே இவங்க இதுக்கான முன்னெடுப்பு எடுக்கும்போது மக்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகிடுவாங்க. நம்ம கருத்து கணிப்பு போகும்போதும் கூட இவங்களுக்கு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது, யார் எந்த பக்கம் போவா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாறலாம். மக்கள் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. அதனால் கடந்த 4-5 நாளில் டிடிவியோட நிலைப்பாடு, அவர் என்ன சொல்கிறாரு,
துரோகி இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ, கட்சிக்கு எது நல்லதோ அந்த முடிவு எடுக்கிறது தான் ஒரு சரி அப்படிங்கிற மாரி அவரோட பேச்சா இருக்கட்டும். அத தாண்டி ஒரு சைடுல அன்புமணி வந்தாச்சு, இன்னொரு சைடு சிவி சண்முகத்த வச்சு ராமதாஸோட அணியும் அந்த ஓட்டு கூட பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதா இருக்கட்டும். ஆல்ரெடி தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயமானது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் தான் அவங்களோட மெஜாரிட்டி ஓட்டு இருக்கு. அப்போ இவங்க கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள் ஆல்ரெடி இவங்க இந்த கூட்டணியில் இருந்தவங்க தான். அவங்களுக்கு இதில் திரும்ப வந்து சேர்றதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பிரேமலதா அவங்க கூட என்ன பேசியிருக்காங்கன்னா, எம்பி சீட்டை விட இப்போ வரக்கூடிய காலங்களில் நடக்கிற விஷயத்த பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. ஒரு எம்பி சீட்டு தரதா இருந்தது, கிடைக்காம இருந்ததுனால அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நடக்கிற விஷயத்த பார்ப்போங்கிற ஒரு மனநிலையில் அவங்களும் பேச ஆரம்பிச்சது. இந்த எல்லா விஷயத்தும் கூட என்டிஏ பக்கம் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை கொண்டு போகுது. இதுதான் கிரவுண்டில் மிஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலி நம்ம கருத்து கணிப்பு எடுக்க போகும்போதும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்க போகும்போது இந்த குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்தது என்டிஏ மேலே. நிச்சயமா. என்டிஏ பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிமுக இன்னும் பெரிய கட்சி தான் அப்படின்றதுல குழப்பமே இல்லை. மக்கள் வந்து அதில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு கூட்டணி, ப்ராப்பரான ஒரு லீடர்ஷிப் அமையலையோ, அது வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கோ, ஒரு ப்ராப்பரான எதிர்க்கட்சியா ஸ்ட்ரக்சரா இல்ல. ஸ்ட்ரக்சரா இல்ல. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஓட்டு போட்டா, அவங்க எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அந்த கேள்விக்கான விடை இவர்களுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகிட்டு நமக்கு வருது. ஆக்சுவலா இப்போ இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இவங்க ரொம்ப நாளாக வச்சிருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, அண்ணாமலைக்கும் இந்த கூட்டணிக்கும் வந்து விரிசல் இருக்கு. அதிமுகவுடைய தலைமையை அண்ணாமலை ஏற்றுக்கலை, இந்த கூட்டணியை அவர் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் கடைசி 4-5 கூட்டங்களில் அண்ணாமலையோட உரை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. என்டிஏ ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரணும், எடப்பாடி தான் முதல் வேட்பாளர், அதுக்காக நம்ம எல்லாரும் உழைக்கணும்னு சொல்லி அவர் இந்த குற்றச்சாட்டு வச்சதே ஆரம்பத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அண்ணாமலை அவரை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அவர் வந்து ஒரு டிசிப்ளின்டு பொலிட்டிஷியன். அவருக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுக்கப்படுதோ அந்த பொறுப்புக்கு அவர் நியாயமாக இருந்தார். மாநில தலைவராக கட்சிக்கு இது நல்லதுன்னு அவர் நினச்சாரா, செஞ்சார். அதே நேரம் அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது, கூட்டணி தான் சரி அப்படின்னு சொல்லும்போது, அவர் மாநில தலைவராக இருக்கும்போது அதையும் ஒத்துக்கிட்டாரு. இதை தான் அமித்ஷாவும் இன்னைக்கு சொல்கிறாரு. கூட்டணி அமைக்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கு இதில் ஒப்புதலான்னு கேட்கும்போது, இப்போவும் அவர் தான் மாநில தலைவர்னு அமித்ஷா கை காட்டி அதுக்கு தான் காட்டினது. அதற்கு பிறகும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே மெஷர்டாக கூட்டணிக்கு பாதகம் இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. யார் வந்து இந்த சந்தேகத்தை எழுப்பினானா, அவர் மேலே அதீத அபிமானம் இருக்கிறவர்கள் அந்த அக்கறையில் கொஞ்சம் நியாயமான கோபம் கூட தான். ஏன்னா பிடித்த தலைவர் வந்து வஞ்சிக்கப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், வருத்தம். அதை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வருத்தம் ஈகோவா எங்க மாறுதுன்னா, எதிர்த்தரப்புல இருந்து ஆமா அப்படிதான் பண்ணுவோம், உங்க தலைவர்லாம் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சில பேரை முன்னெடுக்கும் போது இது என்ன ஆயிடுதுன்னா, நடுவில் இது எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாம் எங்கே நடந்தது? சண்டே எக்ஸ் வலைதளத்தில் நடக்குது. எக்ஸ் வலைதளத்தில் சில அண்ணாமலைக்கு அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் ப்ளஸ் வந்து அதிமுகவில் சில பேர் வந்து இந்த மாதிரி இந்த டக் ஆஃப் வார் போயிட்டு இருந்தது. மற்றபடி நீங்கள் கிரவுண்டில் போனால் இந்த டக் ஆஃப் வார்லாம் கிடையாது. நீங்கள் அண்ணாமலையும் எடப்பாடியும் நேரில் சந்திக்கும் போது அந்த டக் ஆஃப் வார் கிடையாது. அண்ணாமலை அவர்களும் நயினாரும் சந்திக்கும் போது அந்த டக் ஆஃப் வார் கிடையாது. ஸோ என்னென்னா, எல்லாரோடைய நியாயமும் நியாயமான கோபமும் நியாயமானது. அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு வந்த கோபம் நியாயமானது. இந்த பக்கம் நயினாருக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு வந்த கோபமும் நியாயமானது. அதிமுகவுக்கு இருந்தவங்க கோபமும் நியாயமானது. இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னா, ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த எல்லாருக்கிட்டேயும் காமனாக யாராவது ஒருத்தர் பேசி அந்த ஈகோவை எடுத்துட்டா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த ஈகோலாம் மாற்றி இந்த 3 டீமுமே, அதாவது இந்த டீம்னா அது பெரிய டீமெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன வட்டத்தில் ஒரு சின்ன வட்டம், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ் வலைதளத்தில் திமுகவை இனிமே வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டவாளம் தண்டவாளத்தை எடுத்து கீழே விடுறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது. அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசக்கூடிய 4 பேரில் முக்கியமானவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஈகோவை தூக்கி வச்சு, இப்போது உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்களே அண்ணாமலையை பார்த்தா தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி தான் முதல்வர் அப்படிங்கிறாரு. ஸோ தலைவர்கள் மத்தியில் அது போயிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் தலைவருக்கு எது நல்லது அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஈகோவை தூக்கி வச்சு, அப்பயும் யாராவது இடக்கு முடக்கா பேசுகிறாங்களா அவனை கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை அவர்களுக்கும் அதான் நல்லது, நயினார் அவர்களுக்கும் அதான் நல்லது, எடப்பாடி அவர்களுக்கும் அதான் நல்லது. இவங்க நல்லா இருந்தால் தானே நீங்கள் வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ இதை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, டிவியில் போய் உட்காந்து பேசக்கூடியவங்க, யூடியூப்பில் போய் உட்காந்து பேசக்கூடியவங்க, அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் சண்டை, நான் 2 பேர்கிட்டையுமே நெருக்கமாக பேசக்கூடியவன்,
2 பேருக்குமே 2 பேர் மேலேயுமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக. அவர் பல இடங்கள்ல நயினாரே வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப வேகமா அரசியல் செய்யக்கூடியவர். நான் ஒரு நிதான அரசியல் செய்யக்கூடியவர். 2 பேரும் சேர்ந்தே நாங்க இந்த அரசியல பண்ணுவோம் அப்படிங்கிற இவங்க மாரி 2 பேருக்குள்ளயும் இப்ப அதிமுக இப்ப அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. ஏன்னா 2 பேர் தனித்தனி கட்சியா தனித்தனி அந்த தேர்தல்ல தனித்தனியா போட்டிட்டாங்க. அப்போ மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இப்பதானே அமித்ஷா கூட்டணி அமைச்சாரு. அப்போ அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவை அவங்க எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒரு காமன் ஃபேக்டருக்கு உள்ள வராங்க. அப்ப இணைந்து வேலை செய்யும்போது அந்த அது ஒரு நிரந்தரமான இணக்கமா மாறுறதுக்கு கூடான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இனி இல்ல. எனக்கு தெரிஞ்சு சமூக வலைதளத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா டிமினிஷ் ஆயிட்டே இருக்கு. இப்ப பெண்ணு செய்ற வேலை தான் சில சில்மிஷங்கள்லாம் இதுல இருக்கு. தூண்டி விடுறதுக்கான. ஏன்னா இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத புகைச்சு விடுறதுக்கு அவங்க என்ன முயற்சி ட்ரை பண்றாங்களோ பண்றாங்க. பண்றாங்க. ஆனா ஸோ இது ஒரு புறம் பார்த்தா ஷார்ட் ஆகிக்கிட்டே வருது என்டிஏ. ஆனா இன்னொரு புறம் பார்த்தா திமுக கூட்டணி புகஞ்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு நாம பார்த்தோம். எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு தேவை. அப்பதான் காங்கிரஸ் கட்சியை நாங்க வலிமைப்படுத்த முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. மாணிக்கம் தாகூர் ரொம்ப வெளிப்படையாவே வெளிப்படையாவே சொன்னாரு. சொல்றாரு. நான் இந்த விஷயத்த முடிச்சுட்டு வந்துடுறேன். இதுல அண்ணாமலை எதனால ரொம்ப பெரிய இதுன்னா, நான் களத்துக்கு நம்ம போகும்போது இங்க மேஜரா ப்ளே பண்றது விஜய். விஜய்க்கு மாற்றா பெரும்பாலான பார்க்கப்படக்கூடிய நபர் வந்து அண்ணாமலை தான். அவரால தான் அந்த இடத்த ஃபில் Fill பண்ண பண்ண முடியும். முடியுது. ஏன்னா என்டிஏல விஜய்க்கு எதிரா வரக்கூடிய விஷயத்த ஃபில் பண்றதுக்கு எடப்பாடியால முடியாது. முடியாது. நயினாரால முடியாது. இந்த ரியாலிட்டியை ஏத்துக்கணும். நயினாருக்கான கெப்பாசிட்டி வேற இருக்கு. அது அண்ணாமலையால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எடப்பாடியோடைய கெப்பாசிட்டியை நயினாரால ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. மைனஸ் இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ரென்த்து இளைஞர்கள் குகன் சொன்ன மாதிரி டிவிகே பக்கம் போறத அவரால் 100% நிப்பாட்ட முடியும். விஜயா அண்ணாமலையான்னு வெயிட் போட்டு பார்த்தா மாணவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், தற்குறி அல்லாத இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களை தான் ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது ஏதோ 2025க்கான 26க்கான எலெக்ஷன் இல்ல. இது அடுத்து வரக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு என்ன ஆக போகுதுங்கிறதுக்கான எலெக்ஷன். இப்போதைக்கு மெயின் ரோலா நம்ம பார்க்கக்கூடியது உதயநிதி, விஜய், அண்ணாமலை. இவங்கள மையமா வச்சு தான் இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. பாரம்பரிய கட்சியில் இருக்கிறவங்க அவங்க என்னதான் ஆனாலும் திமுக விட்டு திமுகவுக்கு போகுது, அதிமுக விட்டு அதிமுகவுக்கு போகுது, பாஜக விட்டு பாஜகவுக்கு போகுது. ஆனால் இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள், இளைஞர்கள் இந்த 3 பேரையும் பார்க்குறாங்க. இந்த 3 பேரில் யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது அண்ணாமலை இங்கே ஒரு பெரிய ரோல் பண்ணுறாரு. அதிகமான இளைஞர்களை என்டிஏ பக்கத்தில் வாக்களிக்கிறதுக்கு அவர் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இருக்காரு. அவர் பேச ஆரம்பித்தா இது வந்து என்டிஏவுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போய் முடியுங்கிறது. அவர் பேச ஆரம்பித்தால் மட்டும்தான் அவருடைய பேச்சு மட்டும்தான் நீங்க செய்தியாகுது அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். திமுக மீது அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் என்னைக்குமே வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி வேற யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ரியாலிட்டியை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை ரியலைஸ் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இணக்கமாக சேர்ந்து வேலை செய்யணும். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை தான் அமித்ஷா ஒரு வருஷம் முன்னாடி வைத்தார். இன்னைக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். 10 மாதம் அதுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்த நானே இப்போ கடந்த 10 நாட்களாக அமித்ஷா அன்று விதைத்த விதை எப்படி துளிர் விடுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நான் என் மனசில் என்ன படுதோ பேசுகிறவன். எனக்கு அன்னைக்கு அது தப்புன்னு பட்டுச்சு, தப்பு அப்படின்னு எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல பேர்ட்ட நான் பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கே அதில் ஒரு மாற்று கருத்து வருது அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஆகஸ்டில் கிரவுண்டுக்கு போனோம் சர்வே எடுக்க. அப்போ வந்து பிஜேபிங்கிறத எங்கேயுமே பார்க்கவே முடியல. அப்போது அமித்ஷா எடுத்த முடிவு தவறோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ போகிற சர்வேல மக்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன் அதிமுகவும் பாஜகவும் பேச மாட்டாங்க, ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதற்கான பல கேள்விகளை கேட்டு அதற்கான எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த என்டிஏ தலைவர்களும் இருப்பாங்க. வழக்கமாக என்டிஏ வந்து என்னென்னா ஒரு குற்றச்சாட்டு என்டிஏ மேலே என்ன வைப்பாங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஒன்று சேருவாங்க அப்படின்னு. 2014லேயும் நம்ம அதை பார்த்தோம், 21லேயும் அதை பார்த்தோம், 24லேயும் அதை பார்த்தோம். அந்த தவறை அந்த செய்த தவறுல இருந்து நம்ம வந்து பாஜக வந்து பாடம் கற்றுக்கொண்டு அவங்க இப்போ அதை திருத்தி இருக்காங்க. ஸோ மோடி அவர்கள் ஜனவரி மாதமே வராரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதில் எல்லா தலைவர்களும் மேடை ஏற போகிறாங்க. ஸோ அரசியல் அப்படிங்கிறது, தமிழக தேர்தல் அப்படிங்கிறது மீண்டும் திமுக வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற அந்த ஒரு மைய புள்ளியை நோக்கி நகர்கிறது. இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவடைஞ்சிக்கிட்டே வருது. மதிமுக 2 உடைஞ்சிருக்கு. இப்போ விசிகே 2 உடையலாம்,
காங்கிரஸ் 2ஆ உடையலாம். இல்ல காங்கிரஸ் வேற கூட்டணிக்கே போகலாம். திமுகல வந்து இப்போ அக்கமடேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கட்சிய கழட்டி விட்டு தான் ஆகணும். அது கம்யூனிஸ்டா, விசிகேவா, காங்கிரஸா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதெல்லாமே வந்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அதற்கான எல்லா விடையும் கிடைச்சிரும். அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து அத பத்தி தொடர்ந்து பேசலாம். ஸோ நேயர்களே, நெறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து தமிழ் ஜனம்ல இணைஞ்சுக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.